Hey guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிக்மாவோட நியூ ஃபீச்சர் மல்டி எடிட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபீச்சரை வச்சு எப்படி எல்லா ஃப்ரேம்ஸில் இருக்கிற மேட்சிங் லேஸை செலக்ட் பண்ணி அட் அ டைமில் எல்லாத்தையும் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம் கைஸ். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு எலமெண்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் அக்ராஸ் ஃப்ரேமை மல்டி எடிட் யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிவிட்டு காம்பனண்ட்டுக்கு முன்னாடி அதாவது லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐகான் செலக்ட் மேட்சிங் லேயர்ஸ்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேட்சிங் லேயர் செலக்ட் ஆகிடும். அப்படி இல்லைனா எந்த லேயர் உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அக்ராஸ் த ஃப்ரேம் நீங்கள் செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஹவர் பண்ணும்போது இங்கே ஒரு டார்க் ப்ளூ வருதா, இப்போ நான் ஷிஃப்ட் கிளிக் பண்ணால் லைட்டாக ஒரு ப்ளூ வரும் பாருங்கள். அப்படின்னா அது மேட்சிங் லேயர்னு அர்த்தம். ஒன்று நீங்கள் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம், வேறு எதுவுமே செலக்ட் ஆகுது, மேட்சிங் லேயர்ஸ் மட்டும் செலக்ட் ஆகும். இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு வே ஆஃப் செலக்டிங் இட். இப்போ இந்த பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ராங் டைரெக்ஷனில் இருக்குல்ல, ஜஸ்ட் மல்டி செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசான்டலில் கொடுங்க. எல்லாமே இந்த இருக்கிற எல்லா ஃப்ரேம்ஸுமே மேட்சிங் லேயர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் டூப்ளிகேட் கூட பண்ணலாம். ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி எடுத்து வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட் ஃப்ளிப் இட் ஹாரிசான்டலி. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா இதோட சேம் லேயர்ஸ் இங்கே எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாமே செலக்ட் ஆகும். இப்போ நான் ஷிஃப்ட் கிளிக் பண்ணால் தெரியுது அவங்களுக்கு, ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் ஜஸ்ட் நீங்கள் இங்கே வந்து மல்டி செலக்ட் கொடுத்தாலும் செலக்ட் ஆகிக்கும். அப்படி தாங்க ஒரு எலமெண்ட்டை மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம்னா இப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமில் இருக்கிற எனக்கு இந்த 3 லேயர்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் அந்த 3 லேயர்ஸ் இந்த 2 ஃப்ரேம்லையுமே காமிக்கிறது தான் மேட்சிங் லேயர்ஸ்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடிட் பண்ணலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், கலர்ஸ் கூட மாற்றலாம். நீங்கள் இப்படி தாங்க ஒரு சிங்கிள் எலிமெண்ட் அக்ராஸ் த ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா மல்டி எடிட் யூஸ் பண்ணி இப்படி தான் செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி மல்டி எடிட் யூஸ் பண்ணி அலைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எனக்கு வந்து இந்த ஹை ப்ரையாரிட்டி, லோ ப்ரையாரிட்டி, மிட் அப்படின்லாம் இருக்குல்ல, இதை வந்து நான் இங்கே வந்து ப்ரெசன்டேஷன் பக்கத்தில் வைக்கணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மேட்சிங் லேயர்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ நம்ம இதை அலைன் பண்ணோம்ல, இப்போ நீங்கள் வந்து இங்கே ஜஸ்ட் அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. நீங்கள் ஷிஃப்ட் கிளிக் பண்ணியே தான் அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் எது அலைன் பண்ணுறதா இருந்தாலும் ஜஸ்ட் அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு எந்த மாதிரி அலைன்மெண்ட் உங்களுக்கு வேணுமோ ஷிஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிட்டு ஹவர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்படி தாங்க மல்டி எடிட் யூஸ் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதோட மல்டிபிள் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் இருக்கா, அதனால் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு எலமெண்ட்டை ஸ்கேல் பண்ணுறதுக்கு கே தானே ப்ரெஸ் பண்ணுவோம். கே ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணி பாருங்கள், அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்படியே நீங்கள் இங்கே வச்சாலும் அப்படி போகும், நீங்கள் எங்கே வச்சாலும் அந்த எலமெண்ட் அந்த ஃப்ரேம்குள்ளே எந்த ஃப்ரேமில் நீங்கள் அதை எடிட் பண்ணுறீங்களோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இது வந்து ஒவ்வொரு சைஸில் இருந்துச்சுன்னா எல்லாமே நீங்கள் மல்டி எடிட் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து இந்த மிக்ஸ்டுன்னு இருக்கா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் போட்டு நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவ்வளோ அந்த நம்பர் போட்டு ஜஸ்ட் சென்டர் கொடுங்க. அதே மாதிரி இங்கே இன்க்ரீஸ் பண்ணுற ரேட் அதுக்கு என்ன ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கோ அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஆங்கிள்ஸ் கூட ஒர்க் ஆகும். இப்போ நார்மலாக ஒரு எலமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணணும்னா எப்படி ரொட்டேட் ஆகும், அது மாதிரி தான் நீங்கள் மல்டிபிள் எலமெண்ட்டை சூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணாலும் அதே மாதிரி தான் ரொட்டேட் ஆகும். நீங்கள் டூப்ளிகேட் கூட பண்ணலாம். அதை டூப்ளிகேட் பண்ணி ஜஸ்ட் வெளியே கொண்டு வாங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே மல்டி எடிட் யூஸ் பண்ணி. இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப். இப்போ இந்த ப்ரோட்டோடைப்புக்கு நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணலான்னா மேட்சிங் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே ஒரே இதில் வரணும்னா மிக்ஸ்டு இருக்குல்ல, அது ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டு 0ன்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் மல்டி எடிட் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும். நெக்ஸ்ட் நம்ம வந்து மல்டிபிள் காப்பி பேஸ்ட் எப்படி ஃப்ரேம்ஸ்குள்ளே பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இத்தனை ஃப்ரேம் இருக்கா, இப்போ நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக பேஸ்ட் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் மல்டி செலக்ட் யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே செலக்ட் ஆகுதுல்ல, பட் எனக்கு வந்து இங்கே இருக்கிறது மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், இது வேணான்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த எலமெண்ட்ஸில் வேணுமோ அது மட்டும் செலக்ட் ஆகிடும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இது எல்லா ஃப்ரேமே நான் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த ஒரு எலமெண்ட் மட்டும் போதும், இது எல்லாத்துலேயுமே நான் பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த எலமெண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எந்த ஃப்ரேம்லாம் வேணுமோ அந்த ஃப்ரேம் இருக்க கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் அதை அலைன் கூட பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க மல்டி எடிட் யூஸ் பண்ணி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுவாங்க மல்டிபிள் டைம்ஸ் எல்லா ஃப்ரேமுக்குமே. அண்ட் இது வந்து ஃபிக்மாவை யூஸ் பண்ண எக்ஸாம்பிள். இது பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் சொல்லிட்டு தான் நான் இதே எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு நெஸ்டட் காம்பனன்ட்ஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு பேரண்ட் ஃப்ரேம் இருக்கும்ல, அந்த பேரண்ட்டே நம்ம ரீபேரண்ட் பண்ண முடியும். இப்போ இது ஒரு ஃப்ரேம், இங்கே இருக்கிற ஒரு ஃப்ரேம்.
இப்போ இது உள்ள இந்த எலமெண்ட்ஸ் இருக்கா, இப்போ இதோட பேரண்ட் என்னது, இந்த ஃப்ரேம் தான் இதோட பேரண்ட், ரைட். ஆனால் இதோட பேரண்ட்டே மாற்ற முடியும், அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிவிட்டு மல்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த லேயர்ஸ் பேனலில் பாருங்களேன், இந்த ஃப்ரேம்குள்ளே போய் இந்த ஃப்ரேமை இதோட பேரண்ட்டாக மாற்றிக்கும் போது ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இது பேரண்ட் ஃப்ரேமாக மாற்றிக்கிச்சு இந்த எலமெண்ட்ஸ். அதுதாங்க ரீபேரண்டிங் யூஸிங் மல்டி எடிட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். மல்டி எடிட் யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அதுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி எடிட் டெக்ஸ்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் இதுக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதோட சிமிலர் லேயர்ஸ் அது மாதிரி மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இது பாருங்கள், ப்ரெசன்டேஷன் எல்லாமே மாறிடுச்சு பாருங்கள். இது கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் அதோட டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, அதோட வெயிட்டேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சீரியஸாக யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு விஷயத்தை இட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னா இந்த வெயிட்டேஜ் கொடுத்தா நல்லா இருக்குமா, அது யூஸ் இந்த இது கொடுத்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு அத்தனை ஃப்ரேம்ஸ்க்குமே அத்தனை இட்ரேஷன்ஸ்க்குமே நம்ம மல்டி எடிட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபாண்ட் கூட மாற்றலாம், சைஸ் கூட மாற்றலாம், நீங்கள் கலரும் மாற்றலாம். இப்படி தான் கைஸ் மல்டி எடிட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டெல்லாம் நம்ம எடிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மல்டி எடிட் யூஸ் பண்ணி ஆட்டோ லேஅவுட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு மல்டி செலக்ட் கொடுத்துக்கோங்க. லேயர்ஸ் கொடுத்த பிறகு நீங்கள் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது அங்கேயே சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி அதோட டெக்ஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்மளால் மல்டி எடிட் யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோ லேஅவுட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் கைஸ். ஒரே லேயரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேட்சாக இருக்க எல்லா லேயர்ஸுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட டெக்ஸ்ட் நான் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இது கூட நம்மளால் மாற்றிக்க முடியும். சிமிலர் செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அதோட அலைன்மெண்ட்டும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட்டோ லேஅவுட்டில் இருக்கிற மேட்சிங் லேயர்ஸையும் நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும் மல்டி எடிட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்பனண்ட்டில் இருக்கிற வேரியன்ஸ் இருக்குல்ல, நம்ம இந்த மாதிரி வேரியன்ஸ் செஞ்சு வைப்போம்ல, அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஜஸ்ட் இந்த வேரியண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்கன்னா மல்டி எடிட் வேரியன்ட்ஸ்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ஐகான் ஆட் பண்ணுவோம். நம்ம ஆசெட் பேனல்லேருந்தே கூட எடுத்து வச்சு, இல்லை நீங்கள் காம்பனன்ட்ஸ் பேனல்லேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக உட்காந்துச்சு பார்த்தீங்களா. இங்கே எந்த சைடு வேணுமோ நீங்கள் சைடு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை கைஸ், நீங்கள் சைஸும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன்னா இங்கே இருக்குல்ல இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே ஒரே சமயத்தில் ஆட் பண்ணிக்க முடியும். கிரியேட் ப்ராப்பர்ட்டி கொடுங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒன்றா ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு வேரியண்ட் ஆட் பண்ணால் நம்ம எல்லா வேரியண்ட்டுக்குமே போய் ஆட் பண்ணணும், கிளிக் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போது அது ஒன்றுமே தேவை, மூணுமே மல்டி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே. இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், இப்போ எனக்கு 4 எலமெண்ட்ஸோட லேயர்ஸ் பேனல் இருக்கிற நேம் மாற்றணும்னு நினச்சினா கூட நம்ம மல்டி எடிட்டில் செய்ய முடியும். செலக்ட் பண்ணிட்டு கமாண்ட் ஆர்னு கொடுங்க. கமாண்ட் ஆர்னு கொடுத்திங்கன்னா இங்கே நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணுங்கள், கார்ட் ஃபோர்னு எல்லாமே ரீநேம் ஆகிடும். எல்லா ஃப்ரேமில் இருக்கிற சிமிலர் எலிமெண்ட்ஸோட லேயர்ஸ் பேனலில் இருக்கிற நேம் மாறிடும். கமாண்ட் ஆர் கொடுங்க மல்டி செலக்ட் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி காம்பனன்ட்ஸை பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. நான் வந்து எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையுமே வந்து பட்டன் க்ரியேட் பண்ணிட்டேன், பட் நான் பட்டனுக்கான காம்பனண்ட்டு க்ரியேட் பண்ண மறந்துட்டேன். இப்போ நான் ஒன்று சேஞ்ச் பண்ணாலும் எல்லாத்துலேயுமே நான் போய் சேஞ்ச் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேட்சிங் லேயர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு இந்த காம்பனன்ட் பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேரண்ட் காம்பனண்ட் தனியாக தந்து வச்சிடும். இது எல்லாமே காம்பனண்ட்டாக மாறிடும். உங்களுக்கு மல்டி எடிட்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீன்லையும் போய் ஒவ்வொன்றுத்தையும் சேஞ்ச் பண்ணவே தேவையில்ல. ஈஸியாக மல்டி எடிட் யூஸ் பண்ணி மல்டி செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி மேட்சிங் லேயர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஒரு லேயர் எடிட் பண்ணால் கூட போதும், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் கைஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு மல்டி எடிட் எப்படி யூஸ் பண்ணி உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் கைஸ். நான் வேறு ஏதாச்சும் வீடியோ பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். டெஃபினெட்லி மேக் வீடியோ பாரு. நான் உங்களால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். சியர்ஸ், என்ஜாய்.